गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतां पति. நம்ம பிரின்சிபால் சார் அருணசுந்தரம் சார், டாக்டர் அருணசுந்தரம் சார் தமிழில் பேசுங்கன்னு சொன்னார். வந்து தப்பாக நினச்சிக்காதுங்கோ, தமிழ்லேயே பேசுங்கோ அப்படின்னார். இது தப்பாக நினச்சிக்கிறது ஏன்னா தமிழ் தான் நமக்கு வரும், வேற என்ன வரும்? தமிழ் தான் நமக்கு வர பாஷை. சம்ஸ்கிருதம் அது அப்புறம் கற்றுண்ட பாஷை. அது தமிழ் பாஷையில் தான் நம்ம சிந்தனை பண்ணுறோம். அதனால் தமிழ் தான் நம்ம சௌகரியம். சரியாக கேட்குறதா? இது கேட்குறதா? அதனால் தமிழ் பாஷையில் பேசுகிறது நம்ம சௌகரியம். இந்த கலாசாலையில் அருணசுந்தரம் சார் என்னை கூட்டத்துக்கு அவருக்கு என்னுடைய தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்லையே நம்ம ஸ்ரௌத்திகள் வந்திருக்கார். வந்து வேதானாம் சாமவேதோஸ்மின்னு, வேதங்களில் உயர்ந்தது சாமவேதம். சாமவேதோ பிராமணானாம் பிரசூதின்னு வந்து இந்த உயர்ந்த வர்ணத்துக்கு உட்பாதகமாக இந்த சாமவேதத்தை வேதமே சொல்லியிருக்கு. சாமவேதம் ரொம்ப உயர்ந்த வேதம். எனக்கும் சாமவேதத்தில் ரொம்ப ஒரு பிடிப்பு உண்டு. ஏன்னா எங்கள் மாதா வந்து சாமவேதத்தை சேர்ந்தவா. பாரத்வாஜ கோத்திரத்தில் சாமசாக்கவா, கௌதம சாக்கை. அதனால் எனக்கும் சாமவேதத்தில் ரொம்ப ஒரு பிடிப்பு உண்டு. அதான் சாமவேதம் உயர்ந்தது. அதுலேயும் இந்த அஷ்டபிராமணம்னு சொல்கிறார், ரொம்ப கஷ்டமான இது. அந்த அம்சத்தை, அந்த பாகத்தை அத்தியனம் பண்ண ஒரு காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்தால், இப்போ நம்ம ஸ்ரௌதிகள் வந்ததுலேருந்து எல்லாருமே அஷ்டபிராமணம்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அஷ்டபிராமணத்தை நான் அத்தியனம் பண்ணுறேன். எப்படியானால் மகாபரிவா மகாபரிவாவுடைய அனுகிரகத்தினால ஒரு காலத்தில் வேதாத்தியனம் பண்ணவா நிறைய பேர் இருந்தா. ஆனால் இந்த கல்வெச்ச வாரம்னு சொல்கிறா பாருங்க, அது பண்ணுறவா ரொம்ப குறைச்சலாக இருந்தா. காஞ்சி மட்டத்தில் அதை ஆரம்பித்து இப்போது கல்வெச்ச வாரம் எதிர்வேதத்தில் பதத்தில் கல்வெச்ச வாரமோ சாக்கையில் கூட பண்ணுறா போல் இருக்கு. அதில் நிறைய பேர் இருக்கு, அனாயாசமாக பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. அதே மாதிரி நம்ம சந்திரமௌலீஸ்வர ஸ்ரௌதிகள் இந்த சாமவேதத்தை அப்படி பரப்புறார், ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறார். அவர் உண்மையான குலபதி அவர் தான். பேரில் நிறையா குலபதிகள்லாம் இருக்கலாம். உண்மையான குலபதி அவர் தான், கஷ்டப்பட்டு நடத்துகிறார். குலபதின்ற சப்தத்துக்கு மனுஸ்மிருதியில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தையும் அவர் கொண்டு இருக்கிறார் அவர். அதனால் இவர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அவர் தான் வரணும், அவர் தான் உபதேசம் பண்ணணும், அவருடைய அனுகிரகம் இருக்கணும் உங்கள் எல்லாருக்கும்னு நான் ரொம்ப ஆசாசிக்கிறேன். அப்புறம் நம்ம மகேஸ்வரன் இதுக்கு கோஆர்டினேட்டர், அவருக்கும் என்னுடைய தன்யவாதங்கள். இந்த கலாசாலையுடைய ஒரு வைசிஷ்டியம் என்னன்னு கேட்டால், நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய பெரிய வித்வான்கள், மகா வித்வான்கள்லாம் இங்கே வந்து அத்தியாபகளாக இருந்தார். ராணி நரசிம்ம சாஸ்திரிகள் இங்கே இருந்தார், கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் இருந்தார், இன்னும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இங்கே இருந்தார். ஸ்ரீவத் சங்கராச்சாரியர் இருந்தார் இங்கே. இப்போ நம்ம மணி சாஸ்திரிகள் இருக்கார். அதே மாதிரி இப்போது நம்ம அருணசுந்தரம் சார். இவருக்கு அடுத்த செட்டில் வந்து நம்ம மகேஸ்வரன் இருக்கார். அடுத்த லெவலில் மகேஸ்வரன் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச மற்ற எல்லாருமே மகாவித்வான்கள் தான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்ம அருணசுந்தரம் சார் என்னை பற்றி நிறையா சொன்ன விஷயங்கள்லாம் அத்தோடு நிறுத்திட்டாருன்னு கஷ்டம். நான் நிறைய சொல்லிகிட்டே இருந்தாலும் நான் கேட்டுகிட்டே இருக்கலாம். என்ன அது ஒரு சாமர்த்தியம். என்னென்னா, என்னை யாரும் புகழாதங்க, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அவன் சொல்ல அப்படி ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு இவருக்கு புகழ்றதே பிடிக்காது சார், அப்படியும் ஒரு புகழ்ச்சி வேணும். என்ன ஆனால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதில் என்ன இருக்குது, என்னை பற்றி எனக்கு தெரியும். இந்த ஸ்வாக்ஞான ஞானினோ விரலாக அப்படின்றாலும் இல்லையோ, ஸ்வாக்ஞான ஞானினோ விரலாக அப்படின்னு, அந்த விரலாக நானும் ஒருத்தன் தான். எனக்கு தெரியும்
சுவாக்ஞான ஞானி நான். இந்த இந்த சேர்மன்ஷிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சேர்மன்ஷிப்பு வந்து அவர் கேட்டார், நம்ம ஸ்ரீனிவாச வரக்கேடி சார் கேட்டார். அவருக்கு இது மேலே ரொம்ப காலமாக ஒரு பிரீத்தி விசேஷம். நான் சொன்னேன், எனக்கு சென்னை சேர்ந்து வந்தானே, நான் ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்துட போகிறேன். ரெண்டாவது இதில் பண்ண வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் பிரின்சிபால் சார் பண்ணுறார், இப்போ கூட பண்ணிட்டு காரியத்தில் முடிச்சுட்டார் ஒரே க்ஷணத்தில். என்ன, அவர் ரொம்ப கெட்டிக்காரர், அவர் அதுலேயே குறியாக இருக்கார். அவர் எல்லாம் அவரெல்லாம் காரிய போகிறார், பிரசாசனத்தை தக்ஷர் அவர். நம்ம என்ன பண்ண போகிறோம், கையெழுத்து போட போகிறோம். என்ன கையெழுத்து போட போகிறோம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இருக்குது. நான் டீனாக இருந்த காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துலேயும் மற்றவா காரியம் செய்வா, நான் கையெழுத்து போடுவேன். என்ன, அது ஒரு சாமர்த்தியம் நமக்கு இருந்தது. என்ன, இப்பவும் இருக்குது. என்ன, இப்போ அந்த சாமர்த்தியம் நமக்கு இருக்குது. இப்போது இந்த சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்ணணும்னு இருக்கும். இந்த கலாசாலையோட வைசிஷ்டியம் என்னென்னா, ஆதி காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்ட விஷயத்த சொல்லிவிடுறேன். இந்த கலாசாலைக்கும் திருவையாறு ராஜாஸ் காலேஜுக்கும் ஒரு ஒற்றுமை. முதல்ல இந்த 2 காலேஜ் தான் இருந்தது, 2 காலேஜ் தான் இருந்தது. சிரோமணி அப்படின்ற ஒரு விருதத்தை ஏற்படுத்தினவன் அந்த காலத்தில் ரகுநாத சிரோமணியை மனசில் வச்சுட்டு ஏற்படுத்தினான். ரகுநாத சிரோமணி மாதிரி எல்லாரும் ரொம்ப ஸ்பூர்த்தி உள்ளவாளாக, பிரதிபாவானாக இருக்கணும்ன்றத மனசில் வச்சுட்டு தான் அப்போது நியாய மீமாம்சா சிரோமணி, சாகித்ய வியாக்கரண சிரோமணின்னு பேர். 2 சாஸ்திரத்துக்கு ஒரு சிரோமணி. என்ன, இப்போ ஒரு சிரோமணி, ஒரு சாஸ்திரத்தையே சிரோமணியில் படிக்க முடியல. அப்படி அதனால்தான் உத்தமர் வீரராகவாச்சாரிய சுவாமி வந்து முதல்ல நியாயம் மீமாம்சம் 2த்தையும் படித்தார். அவர் ஃபைனல் எழுதும்பொழுது ஒரு சிரோமணி தான் அப்படின்னு சொல்லிட்டா. அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, படிச்சுட்டார் மீமாம்சையை. அப்புறம் நியாய சிரோமணி எழுதினார். டிடி தாத்தாச்சாரியர் அந்த சுவாமி வந்து நியாய மீமாம்சா சிரோமணி படித்தவர். அப்போது இங்கே வந்து குப்புசாமி சாஸ்திரிகள், மகாமகோபாத்தியாய குப்புசாமி சாஸ்திரிகள்னு பெரியவர் இருந்தார். அவர் காலத்தில் இந்த சிரோமணின்றது இங்கே தான் இருந்தது, இந்த 2 இடத்துல தான் இருந்தது. திருவையார் ராஜாஸ் காலேஜ் ரொம்ப வசதியான காலேஜ், பெரிய பெரிய மகான்கள்லாம் படித்த காலேஜ். எங்கள் குருக்கள்லாம் படித்தா அந்த காலேஜ் தான். அதுக்கப்புறம் மதுராந்தகத்தில் காலேஜ் வந்தது. மதுராந்தகம் காலேஜ் வந்து 80 வருஷம் ஆகுது அந்த காலேஜ் வந்தது. அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் வந்தது. இது மദ്രാஸ் பிரசிடென்சியில் இருக்கும் பொழுது இங்கேருந்து தான் திருப்பதி யூனிவர்சிட்டியில் சிரோமணி வந்தது. திருப்பதியிலையும் சிரோமணி, ஓரியண்டல் காலேஜில் சிரோமணி தான் இருந்தது. ஏன் இருந்ததுன்னு கேட்டால் எல்லாம் ஒரே மദ്രാஸ் சேர்ந்ததுனால இருந்தது. ஆனால் இதுக்கு இந்த காலேஜுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இருக்குது, பூர்வவிருத்தம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மகான்கள்லாம் இருந்து அந்த காலத்துலேயே நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இருந்த காலத்துலேயுமே தெரியும், பெரிய பெரிய வித்வான்கள் இங்கே இருந்தால் இங்கே வித்தியார்த்திகளே வித்வான்களாக இருப்பாள். அதுவும் நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் இந்த ஆல் இண்டியானே அதுக்கு பேர், ஆல் இண்டியா என்ன பேர், டேலண்ட் ஃபெஸ்டிவல், ஆல் இண்டியா சான்ஸ்கிரிட் எலக்யூஷன் காம்படிஷன்னு பேர். முதல்ல வந்து மினிஸ்ட்ரியில் நடத்தியிருந்தா அந்த காலத்திலே நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போவும் பார்க்குறேன். போன வாரம் கூட பார்த்தேன், போன வாரமும் 10 நாள் முன்னாடி பார்த்துட்டேன். மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜுக்கு ஒரு வைசிஷ்டியம் என்னென்னா, இதுக்குன்னு ரொம்ப பிரயத்தனப்படுவா. இவரெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கச்சே சேகர்ன்ற பேரில், வேறு பேரில் இருந்தார் இவர். சேகர்ன்ற பேரில் அவர் இருக்கும் பொழுதெல்லாம் அவளெல்லாம் தயார் பண்ணி, அத்தியாபகம்லாம் எப்படி தயார் பண்ணி கொண்டு வருவான்னா, அதுக்குன்னு உழைப்பான். ரொம்ப மெனக்கட்டு உழைச்சி மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜுக்கு எப்படியும் சில புரஸ்காரங்கள்லாம் சித்தமாக இருக்கும். அவளும் உழைப்பா. இங்கே அப்போல்லாம் வாரம் வந்து அந்தியாக்ஷரி நடந்தது இல்லையா, என்ன வாரம் அந்தியாக்ஷரி நடந்தது, இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி யாருமே இந்த பக்கத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளோ பரிசிரமப்படுற வித்தியார்த்திகள் இங்கே தான் இருந்தா. பெரிய அப்போ இருந்த அத்தியாபகர்கள்லாம் ஒன்றும் சாமானியப்பட்டவா இல்லை. அவளும் இப்போ இருக்கிற அத்தியாபகர்கள் மாதிரி அவளும் பெரிய வித்வான்கள் தான், பரிசிரமப்பட்ட. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இப்போது
நிறைய குருகுலங்கள் இங்கே பக்கத்தில் வந்துடுது. இப்போ டென்ஸே குருகுலம் ஒன்று இருக்குது, இன்னொரு அந்த குருகுலம் பேர் தெரியல, மாத்வாளுடைய குருகுலம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பக்கத்தில் த்ரீன்னு ஒன்று இருக்குது. இந்த குருகுலத்தில் நிறைய பசங்கள் தயாராகிறா. நம்ம காலேஜில் உடைய சுவார்த்தம் என்னென்ன எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு கேட்டால், இந்த குருகுலத்தில் இவருடைய குருகுலம் இருக்குது பாருங்க, அது சொல்ல மறந்துவிட்டேனே, நம்ம ஸ்ரௌதிகளுடைய குருகுலம். இந்த குருகுலத்திலேருந்து சாத்ரால் வரா பாருங்க, அதெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் நம்ம காம்படிஷன் பண்ணும் பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்டாக காண்பிக்கணும். அதுக்கு வேண்டிய விவகாரங்கள்லாம் பண்ணணும். இதுக்கு தான் இங்கிலீஷில் மேனிப்புலேஷன் சொல்கிறாள் இல்லையா, இந்த மேனிப்புலேஷன் பண்ணி தான் ஆகணும். என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. அவள் அந்தந்த குருகுலத்திலே படிக்கட்டும், நல்ல சாஸ்திரஜர்களாக ஆகட்டும். நம்ம கலாசாலையில் அவளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். முன்னாடிலாம் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தா, முன்னாடி அப்படி இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருந்தா. இப்போது இந்த மாதிரி காலேஜெல்லாம் எல்லா பசங்களும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுறதா ஆகட்டும். என்ன இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் எல்லா பசங்களும் அப்படியே அட்டெண்ட் ஆகான்னு ஒன்று கிடையாது. அவன் அங்கங்கே படிச்சுட்டு இருப்பான். பரீட்சை இங்கே எழுதுவான். கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம். என்ன இல்லாட்டா நம்ம அவளை சிரிக்கிறா, வேறு விதமாக சிரிக்கிறா. என்ன நான் ரெக்கார்டில் இருக்கிறதா நான் ஜாக்கிரதையாக பேசுகிறேன். என்ன தெரியுமா, அட்டெண்டன்ஸை அங்கே கொண்டு போயிடுவோம். அட்டெண்டன்ஸை நம்ம தப்பாக பண்ணணும்னு நான் சொல்லலை, அட்டெண்டன்ஸை அங்கே கொண்டு போயிடுவோம். இந்த மாதிரி காரியங்கள் நான் பாதுகா வித்யாலயத்தில் படிச்சிருக்கேன். அங்கே திருவானக்காவலில் வித்தியார்த்திகள்லாம் படிச்சுன்னு இருந்தா, எனக்கு தெரியும். அவள்லாம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிண்டா. பாதுகா வித்யாலயம்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, அங்கே தான் படித்தேன் நான். அதாவது அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வித்யாலயத்துக்கு பிரதிஷ்டை வந்தால் நமக்கு தான் நல்லது. அதை நம்ம காண்பிக்கலாமே. நாள் இப்போ நம்ம இதில் இந்த சிஎஸ்யூடைய கிரேடில் நம்பர் 2ல் இருக்குது இல்லையா, அப்போது 2வது இடத்துல இருக்குது. மொத்தத்தில் ஓவரால் நம்பர் 2 இருக்குது. நம்பர் 1 சரி, என்ன நம்பர் 1ல் இருக்குது. இப்போ நம்பர் 1ல் இருக்கிறத நம்ம ரட்சிக்கிறது எப்படி? இந்த மாதிரி காரியங்கள் இப்படி தான் ரட்சிக்கணும் அப்படின்னு இது என்னுடைய ஒரு தாழ்மையான எண்ணம். இது பண்ணணும். அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த குழந்தைகள்லாம் அங்கங்கே படிக்கிறாள் இல்லையோ, குருகுலத்தில் படிக்கிறாளே, வேதாத்தியனம் பண்ணுறாளே, அவளுக்கு சாஸ்திரங்களில் அபிருச்சி ஏற்பட்டு நம்ம கலாசாலையில் சேர்றதுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்னு. என்ன ஒரு கஷ்டம் இருக்குது, வேதாத்தியனம் பண்ணுற பசங்கள்லாம் எல்லாரும் சாஸ்திரத்துக்கு வருவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவும் சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல அவன் ஏதாவது லௌகிகமான பிரயோஜனத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இங்கே வரவே மாட்டான், இந்த பக்கமே வரமாட்டான். திருவள்ளுவர் சில பக்கமே வரமாட்டான். என்ன ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. பழைய காலத்தில் வேதாத்தியனம் பண்ணுறது அப்படின்னா கிரமாந்தம் அத்தியனம் பண்ணுறது. நாங்கள் வைஷ்ணவாவை பற்றி பேசுகிறேன். கிரமாந்தம் அத்தியனம் பண்ணுறது, இல்லாட்டா கனாந்தம் அத்தியனம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டால், இவன் உதகசாந்தி சொல்லிட்டான்னு வச்சோங்களேன். நான் யுயம் உதகசாந்தி ஜபகர்ம குருத்வம் அப்படின்னா போய் உட்காந்துறான். அதுக்கு 2500 ரூபா வருது. இவன் சம்ஹிதா அத்தியனம் பண்ணுறதே வேண்டான்றான். இவன் வேதாத்தியனம் பண்ணிட்டு இங்கே சாஸ்திர அத்தியனம் பண்ணுறதுக்கு எப்படி வருவான்? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இன்னொன்று ஒரு விஷயம் கூட இருக்குது. சொத்தா வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கு அதை தாரணம் பண்ணி அபியாசம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான். இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு. இப்போது நம்ம சௌதிகள் பையன் வேதாத்தியனம் நல்லா பண்ணி நல்ல சாஸ்திரஜனாக வந்திருக்கான் அப்படின்னா சில பேர் தான். எல்லாரும் அந்த மாதிரி வந்துட முடியாது. அவளுக்கு இந்த தாரணத்திலேயே திருஷ்டி போச்சுன்னா, வேதாத்தியனம் பண்ணுற பசங்களுக்கு பழைய காலத்தில் என்ன பண்ணுவான்னா, சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுப்பான் அத்தியாபகர். அந்த காலத்தில் அத்தியாபகரே வேதாத்தியனம் பண்ணவராயும் காவியங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சமர்த்தராயும் சில அத்தியாபகர்கள் இருப்பா, இல்லாட்டா வேற ஒருத்தர் சொல்லி கொடுப்பா. அப்போல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பண்ணுவான்னா, அவர் ரகுவம்சத்தை சொன்னார், குமார சம்பவத்தை சொன்னால், இவர் கையை இதுக்குள்ளே வச்சுட்டு பிராச்சீன வம்சம் பிராச்சீன வம்சம் இவருக்கு பதம் சொல்லிட்டு இருப்பார் கையில். ஏன்னா இவருடைய புத்தி அதை தாண்டி போகாது. அவளை போய் நீ சாஸ்திரவாசின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்,
பசங்கள் ஆனால் இந்த வேதாத்தியனம் பண்ணுற பசங்கள்லாம் சாஸ்திரம் வாசிச்சே தீரணும். அப்போ தான் சாஸ்திரம் வளரும். அதுக்கு ஒரு வழி என்னென்னா, அவளுக்கு குருக்களாக இருக்கிறவா போய் சொல்லணும். சாட்சாத் குருவாக இருக்கிறவா சாஸ்திரம் வாசிக்கிறதோடைய வைசிஷ்டியத்தை சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த வேதாத்தியனம் பண்ணுற பசங்களும் சாமானிய சம்ஸ்கிருதத்தை அத்தியனம் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தானா அவளுக்கு இந்த வேதாத்தியனம் முடிச்ச அப்புறம் ஓரளவு சம்ஸ்கிருத ஞானம் வந்துடுத்து, இதை ஒரு சாஸ்திரத்தில் சேர்த்துடுவோம் அப்படின்ற எண்ணம் வரும் அவளுக்கு. அதுக்கு வேண்டிய சம்ஸ்கிருத ஞானத்தை அவளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவளுக்கு பண்ணுவோம். ஸ்ரத்தை இல்லாதவாளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுக்கு இந்த இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தத்து எடுத்துக்கோன்னு சொல்கிறான். தத்து எடுத்துக்கிறதுனா குழந்தை தத்து எடுக்கிறது இல்லை, கிராமத்தை தத்து எடுத்துக்கும். நான் யூனிவர்சிட்டியில் இருக்கச்சு என்ன பண்ணுவான், ஒரு கிராமத்துக்கு போய்டுறது. போய் அங்கே எல்லோரும் படிக்காதவா நிறையா பேர் இருப்பாள். அங்கே போய் உட்காந்து அவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறது. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. சாதாரண படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது. நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி காலேஜ் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அத்தியாபகாலில் யாரோ ஒருத்தர் சமயம் கிடைக்கும் பொழுது, எல்லாரும் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு பாஷையே தெரியலன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோ, அவர் அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அவர் போய் ஒரு பாடசாலைக்கு போகிறது, பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வினோதமாக சொல்லி சம்ஸ்கிருத ஞானத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு வழி இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது சுவாத்தியாயோத்திய தவ்யான்னு வாக்கியம் இருக்குது சுவாமி. என்ன அதை தெரிஞ்சுன்னா வேதாத்தியனம் பண்ணுறான். அவள் பிதாவோ குருக்களோ யாராவது ஹிதைஷியாக இருக்கிறோம் அப்படி தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அவளுக்கு தெரியும் சுவாத்தியாயோத்திய தவ்யான்னு, அவள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. அதே மாதிரி ரெண்டாவது, அவன் அத்தியனம் பண்ணிருக்க போகிறதில்ல, அந்த வாக்கியங்கள் வந்திருக்க போகிறதில்ல. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கேம்பஸ் இதுலேருந்து ஆஃப் கேம்பஸாக வெளில போய் அந்தந்த குருகுலத்தில், எல்லா குருகுலத்தையும் பண்ண முடியாது, எந்த குருகுலத்தை அதுக்கு வேண்டிய ஒரு 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 என்ன சொல்கிறது பீஜ பிரரோகம் இருக்கோ, போய் பாஷாணத்தில் போய் பண்ண முடியுமா? எங்கே மண்ணில் பீஜம் வளர்கிறதோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் அவளுக்கு கொஞ்சம் கேன்வாசிங்னு சொல்கிறாளோ இல்லையா, அது பண்ணால் ஒரு வேளை அது வரலாம். என்ன குழந்தைகளுக்கு இவளுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. சாஸ்திரம் வாசித்தா எல்லாம் கிடைக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியணும். உங்களுக்கும் தெரியணும், சாஸ்திரம் வாசித்தா கிடைக்காது ஒன்றுமே கிடையாது. என்ன இப்போ சாஸ்திரம் வாசித்து யாராவது ஏழையாக இருக்கல? நாலுலேயே அதை யோசனை பண்ணுங்க. யாராவது சாஸ்திரம் வாசிச்சுட்டோ ஏழையாக இருக்காளா? இல்லை, நான் ஏழையாக இல்லை. நான் அதே மாதிரி தான் யாருமே ஏழையாக இல்லை. அதான் அந்த நம்பிக்கை வேணும். ரெண்டாவது, சாஸ்திரம் வாசிக்கச்சேவே இப்போல்லாம் யூனிவர்சிட்டிலாம் அது ஒரு திருஷ்டி இருக்குது. வாசிக்க வரும்பொழுதே பையன் கேட்குறான், சார் நீங்கள் எனக்கு உத்தியோகம் பண்ணி வைப்பாங்களா? அவன் வாசிக்க நிதான எழுதி விஸ்வேஷன் ஆரம்பிக்கிறான். உடனே கேட்குறான், நீங்கள் எனக்கு உத்தியோகம் பண்ணி வைப்பாங்களா? நீங்கள் பெரிய ஸ்தானத்தில் இருக்கல என்ன அப்படி இப்படின்னு கேட்குறான். நான் இருந்த சமயத்தில், இப்போ இல்லை, இப்போ நான் தான் அவங்ககிட்ட கேட்கணும். அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவனால சாஸ்திரத்தை வாசித்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சாஸ்திரம் வாசித்தாள், இப்போ சாஸ்திரிகள்கிட்ட கேட்கல, அவர் சாஸ்திரம் வாசிக்கிற சமயத்தில் உத்தியோகம் வரும் தான் வாசித்தேன், நிச்சயம் வாசிச்சிருக்க மாட்டார். சாஸ்திரம் வாசிக்கணும்னு வாசிக்கணும். எங்கள் கிரந்தங்களில் சொல்லுவா, பகவானுக்கு இப்போ இது நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும். எதுக்கு பண்ணுறோம்? பிரீத்தி காரித்தம்னு பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணால் அடுத்தது என்ன பலன் அப்படின்னு பார்த்து பண்ணோம்னால் ஒரு காரியம் ஆகாது. அதனால் நீங்கள்லாம் சாஸ்திரத்தை வாசிங்கோ, எந்த ஒரு குறவும் வராது. என்ன இன்னும் இப்போ சாஸ்திரத்துக்கு நல்ல ட்ரெண்ட் இருக்குது, சௌகரியம் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள்லாம் சாஸ்திரத்தை வாசிங்கோ. என்ன உங்களுக்கு எந்த குறவும் வராது. இப்போ இன்னொரு விஷயம் கேட்டால், இப்போ ஸ்திரீகள்லாமே சாஸ்திரம் என்ன வாசிக்கிறேன். ஸ்திரீகள்லாம் நான் கர்நாடகாவில் பார்க்குறேன், மைத்ரேயி குருகுலம்னு இருக்குது, அற்புதமாக வாக்கியார்த்தம் பண்ணுறேன் ஸ்திரீகள்லாம். அதனால் அந்த பழைய காலத்தில் இருந்த ஒரு இங்கிலீஷில் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு தடுப்புலாம் இப்போ ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் வாசிக்கும்போது நம்ம வாசிக்கூடாதா?
என்ன நம்மளும் வாசிச்சா முன்னுக்கு வருவோம். எல்லாரும் வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கக்கூடாதா? நம்மளும் வாசிக்கலாம். நமக்கு இதே திருப்பி சொல்கிற வார்த்தை இதுதான், சாஸ்திரம் வாசிங்கோ, அது உங்களை ரட்சிச்சிடும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். நான் நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன். என்ன சோலைப்பு முதலி தெருவில் 44வது நம்பரில் பிறந்தேன். என்ன அந்த வீடு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அங்கே தான் பிறந்தேன். நான் பிறந்து இங்கே சின்ன வயசுலாம் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதுராந்தகம், அப்படி ஸ்ரீரங்கம், அப்படி ஊராக போயிட்டு வந்தேன். அப்போது ஒரு சமயம் வரும்பொழுது விவேகானந்தா காலேஜில் படிக்கணும்னு ஏற்பாடெலாம் பண்ணோம். எனக்கு இந்த சம்ஸ்கிருதத்தெலாம் இஷ்டம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அகௌரவமாக நினச்சேன். சாஸ்திரம்லாம் ரொம்ப என்னோட திருஷ்டியில் மட்டமாக இருந்தது. அப்போ அத்தியனம் பண்ணி வச்சார். ஆனால் எதிர்ச்சியாக நான் சாஸ்திரம் வாசித்தேன். இஷ்டம் இல்லாமல் சாஸ்திரம் வாசித்தேன். ஆனால் நான் ஒரு க்ஷணம் கூட வேலைக்காக கஷ்டப்படலை. ஒரு க்ஷணம். நான் சாஸ்திரம் வாசிச்சுட்டே இருந்தேன். 22 வயசில் நான் வேலைக்கு போனேன். யாரையாவது யோசிச்சு பாரு முடியுமா? 22 வயசில் நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினேன். நான் கவர்மெண்ட் சம்பளத்தை சார்த்தகமாக பண்ணனா இல்லையா, அது வேறு விஷயம். எனக்கு எந்த கஷ்டம் வரல. அதனால் சாஸ்திரத்தை வாசிச்சிட்டோம்னா அப்போ வேலை வரணுன்றது எண்ணத்தில் வாசிக்கலை. அதனால் நீங்கள் எல்லாரும் எந்த எண்ணமும் வச்சு எந்த பிரயோஜனத்தையும் உத்தேசிக்காமல் சாஸ்திரத்தை வாசிங்கோ. அது நம்மளை ரட்சிச்சிடும். இப்போ ட்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கு. சாஸ்திரம் வாசித்து இப்போ சொன்னேன் என்ன வார்த்தை, சாஸ்திரம் வாசித்து ஒருத்தர் கூட தரித்திராளாக இல்லை, நிர்தனாளாக இல்லை. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் சதஸ்னா வருஷத்துக்கு 2 சதஸ் வரும், 3 சதஸ் வரும். இன்னைக்கு 24x7 சதஸ், ஒரு நாளைக்கு 2 சதஸ் வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இன்னைக்கு எவ்வளோ ஸ்திதி அப்படி இருக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா? இப்போ எனக்கு எத்தனை பேர் ஆஹ்வானம் பண்ணுறாலோ, நம்மக்கிட்ட படித்தவாளுக்கு அதை காட்டில் அதிகமாக ஆஹ்வானம் வருது. சார் எனக்கு டைம் இல்லை சார். நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகேஸ்வரன் வச்சுக்கோங்களேன். என்ன மகேஸ்வரனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நான் மீமாம்சை வாசிச்சேன்னு சொல்கிறேன். மணிசாஸ்திரிகளுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ஏதாவது மீமாம்சை சாஸ்திரத்தில் இன்றைக்கி ஞானம் இருக்குன்னு கேட்டால் மகேஸ்வரன் தான் காரணம். அவருக்கு ஏதோ ஒரு வியாஜத்தில் தெரியாமல் என்கிட்ட வந்தார். அவர் தெரியாமல் அப்படியே போயிட்டு இருந்தார். சார் நீங்கள் மீமாம்சை சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் உண்மையே தெரிஞ்சுருந்தா வந்திருக்க மாட்டார், வந்துட்டார். அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை, ஒரு 4 தடவை பாட்டு தீபிக்க சொன்னேன். ஒவ்வொரு தடவை சொல்கிற சமயத்தில் கேட்டு நானே பரிசிரமப்பட்டு அடிபட்டு நான் கற்றுன்றது தான். சின்ன வயசில் மீமாம்சை வாசிச்சிருந்தேன். இருந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை வரலை. அந்த நம்பிக்கை முதல்ல இவர் தான் வாசித்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. பகவத் அனுகிரகத்தால் அதுவும் நான் ஆரம்பிக்கச்சே வயசு ரொம்ப நிறையா எடுத்து நான் தர்க்கம்லாம் வாசித்து சின்ன வயசில் வாசிச்சுட்டேன். அதனால் நாம் கஷ்டப்பட்டால் பகவான் நம்மளை காப்பாற்றுறான். நம்ம நிஸ்வார்த்தமாக நம்ம கஷ்டப்பட்டோம்னால் பகவான் நம்மளை காப்பாற்றுறான். அதனால் எல்லாரும் கஷ்டப்படுங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடுறேன். நான் இந்த வயசுலேயும் நிறைய படிக்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய வேறு விவகாரங்கள் நிறைய பண்ணுறேன். ஆனால் கற்றுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது. பல பேர்கிட்ட கற்றுக்கிறேன். அதாவது பெரிய பெரிய வித்வான்களை பார்க்குறேன். அவள் எப்படி சொல்கிறா, எப்படிலாம் உபபாதனம் பண்ணுறா, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறேன். அதில் எனக்கு கிராஹ்யம்னு நினைக்கிறத நான் கிரகிச்சுக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணத்தோடயே இருந்துட்டோம்னால் சாஸ்திரம் நமக்கு ஸ்திரமாக. இது குழந்தைகளுக்கு சொல்லலை, ஹரிஹரன் மாதிரி இருக்க வித்வான்களுக்கு சொல்கிறேன். அதனால் நமக்கு ஏதோ முடிஞ்சு போகிறதுன்னு எதுவுமே கிடையாது. தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கணும். யார் எப்படி சொல்கிறா, எந்த மாதிரி உபபாதனம் பண்ணுறா அப்படின்னு கற்றுக்கணும்.
அதுக்கு சங்கோச்சப்படக்கூடாது. பகுபியா ஸ்ரோதவியம்னு அது 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 யுவாக்களாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நான் முன்னாடி நானே டயத்தை எடுத்துட்டேன். உங்களை எல்லாருக்கும் என்னுடைய அபிநந்தனங்கள். இந்த கலாசாலைக்கு நான் சேர்மனாக வந்தது திருப்பி சொல்கிற வார்த்தை தான். என்னால் ஆக போகிற விஷயம் ஒன்றும் கிடையாது. இதனால் எனக்கு ஒரு லாபம். மயிலாப்பூர் என்னோடய ஊர் இல்லையா, அதனால் இந்த ஊருக்கு இந்த ஊர் சம்பந்தம் எனக்கு கிடச்சிருக்குன்னு என் பெருமை, அவ்வளோதான். எங்கள் தகப்பனார் இந்த மயிலாப்பூருக்கு இந்த தேசிய கோயிலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நாள் வரைக்கும் இப்போ இன்னைக்கு கூட நமக்கெல்லாம் அவருடைய பேருனால்தான் இந்த ஊரில் ரெக்கக்னிஷன். அவ்வளோ பிராமணிக்கமாக வேத பாராயணம் பண்ணிட்டு இருந்தார்னு சொல்லுவாள். நானும் அவரோட கூட பாராயணம் பண்ணுறது உண்டு. பிராமணிகமாலாம் பண்ண மாட்டேன், நான் தப்புவேன், அவர் வெய்வர், அது போயின்னு இருக்கோம். ஆனால் இந்த மயிலாப்பூர் சம்பந்தம்ன்றது எங்களுக்கு ரொம்ப உண்டு. அந்த சம்பந்தம் கிடைச்சதுக்கு காரணம் ஸ்ரீனிவாச வர்க்கேடி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதோடு முடிச்சுக்கிறேன்.